இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். ஏஆன் மால். இந்த மாலில் கேம்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸில் என்னுடைய பையன் என்னென்ன விளையாண்டான், அங்கே ரேட்லாம் எப்படி இங்கே இருக்குது அப்படின்றதுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் இன்றைக்கி நாங்கள் காலைல 9:30க்கெலாம் சீக்கிரம் வந்துட்டோங்க. ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு சரி நேராக இந்த மாலில் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். அங்கே கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. பூச்செடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோஃபும் வச்சுருப்பாங்க. இந்த வெஜ் நான்வெஜ் எல்லாமே கலந்துருக்குங்க. இதில் எல்லாம் மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. சாஸ் அதெல்லாமே. நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் உங்களுக்கு. சிக்கனு, மட்டனு, பன்னிக்கறி, அப்புறம் இதுக்கு இந்த பூச்சி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவுமே இருக்கும். நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா, என்னோடய பையன் வந்து சரி இதெல்லாமே காலையில் சாப்பிடாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாமரைப்பூ தண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருந்தாங்க. அதுதான் நாங்கள் ஃபைனலாக வாங்கினோம். அப்புறம் கால்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எல்லாமே கால். இது எல்லாமே மசாலா தடவி காலையிலே ரெடியாக வச்சுருந்தாங்கங்க. சரி இதை போய் காலைல வாங்காட்டி என்ன அப்படின்ட்டு தான் வெறும் வெஜ்ஜு மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வெஜ்ஜை மட்டும் இப்போ நாங்கள் வாங்கிட்டு பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எப்படி இருக்கும் அதே போல் வந்து எல்லாமே கபாப் மாதிரி பண்ணியும் வச்சுருந்தாங்க, ஃப்ரை பண்ணியும் வச்சுருந்தாங்க. இதில் எல்லாம் சிக்கனும் மட்டனும் எல்லாமே சேம் எல்லாம் கலந்துருந்துச்சு. நாங்கள் இங்கே என்ன வாங்கினோம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் வாங்கினோங்க. இதுலேயே வச்சுருப்பாங்க பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வாங்கினோம். அதுலேயுமே 2 வச்சுருந்தாங்க. ஒன்று மசாலா தடவின மாதிரி, அது வேணுமான்னு கேட்டாங்க. அது வெஜ்ஜு, அது நான்வெஜ் எதுவும் கலந்துருக்காங்க என்னமோ தெரிலன்றனால ப்ளெயின் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளெயின் மட்டும் கேட்டு வாங்கிட்டோம். அது வாங்கிட்டு அவங்க ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே பாருங்களேன் ஹீட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கடையுமே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. இதுக்குள்ளேயே வந்து நம்ம கேம்ஸ் விளையாட போகணுங்க. ஆனால் அது வந்து ஓப்பன் பண்ணாமலேயே வச்சுருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதனால் சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. உள்ளே பாருங்கள் கடையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எல்லாருமே வெயிட்டிங் நின்றுட்டுருக்காங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே போயிட்டோம்னா தான் பெரிய இதுங்க. அதுக்குள்ளெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க தான் பொட்டேட்டோ வாங்கிட்டோம் பாருங்கள். அந்த கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஷாப் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா வந்து இந்த கேம் சம்மந்தமாக மூவி இது எல்லாமே இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைனோசர் பெருசாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம களிமண்ணில் வந்து செய்வாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் இந்த மணலில் விளையாடுவோம். அந்த மாதிரி இவங்களே பார்த்திங்கன்னா கிளே மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதில் வந்து குழந்தைகளாக வந்து அவங்களா என்னென்ன செய்கிற மாதிரியோ. அப்புறம் இங்கே ஒரு மணல் போட்டு வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. இது எல்லாமே நிறையா விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் யாருமே இல்லை. நம்ம இதெல்லாம் பே பண்ணிவிட்டு விளையாடணும்னு நினைக்கிறேங்க. சரி எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தான் என்னுடைய பையனும். நானும் இதெல்லாம் வீடியோவாக எடுத்திருந்தேன். இதில் சின்ன சின்ன கேம்ஸாக இருக்குது பாருங்கள், நிறையா நல்லா இருந்துச்சு எல்லாமே. நம்ம மணலில் விளையாடுவோம், இவங்க கிளேயை போட்டு அதில் எல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குமே எவ்வளோ மணி அப்படின்றதுமே தனியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடு கட்டுறது. சரி இப்போ நாங்கள் விளையாடுறதுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனிங் இது இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணலாம் எவ்வளோக்கு வேணும். 30 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு, 70 ஆர்எம்பி எல்லாமே ஆர்எம்பியில் தான் இங்கே சொல்லுவாங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. அந்த ப்ரைஸில் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து என்னோடய பையன் வேணும் அப்படின்னா 50 ரூபாய்க்கு இப்போ 50 ஆரம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 காயின் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள் இப்போ பே பண்ணிகிட்ருக்காங்க வாட்சிலேயே. பே பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா காயின் அதுவாக வந்துட்டுருக்கும். இப்போ பாருங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அது உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். சுற்றுனதுக்கப்புறம் கீழே பாருங்கள் அந்த ட்ரேயில் வந்து காயின் விழுந்துட்டுருக்குது. இப்போ இந்த காயினை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே விளையாடுறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதில் எவ்வளோ ருபீஸ் நம்ம பே பண்ணுறதுனுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஆன் காமிக்கும். அப்புறம் விளையாடுற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு என் பையன் என்ன விளையாண்டான் அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்கே ரேட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் நம்மளுடைய ஊர்லேயுமே இந்த மாதிரி வந்து நம்ம மாலில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருக்குதா, இல்லை இங்கே ஏதாவது வித்தியாசமாக ஒன்று இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 10 ஆர்எம்பின்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்கேன் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே. சாரிங்க 10 ஆர்எம்பி கிடையாது, 10 காயின். இப்போ நம்ம காயின் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த காயினை 10 காயின் போடணும். என் பையன் பார்த்துட்டு 10 காயின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே 10 ரூபா போச்சுன்னா அப்போ இதுங்க. மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த கன் ஷூட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த கன் ஷூட்டுமே விளையாண்டான். பட் நான் அது வீடியோ தான் எடுக்க முடியல.
ஆல்ரெடி லைவ் போட்டிருக்கேன், நீங்கள் அதுவுமே போய் பாருங்கள் அந்த லைவில். இந்த கன் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ரெட் கலரில் இருக்கும், அதில் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி நம்ம அடிக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள். இதில் அடிக்க அடிக்க கீழே வந்து நம்மளுக்கு இது மாதிரி டிக்கெட் மாதிரி நிறையா வருங்க. இந்த வீடியோவில் இடையில சொல்கிறேன். அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து விளையாண்டோம், 2வது டைமு இப்போயும் வந்து விளையாண்டோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா நிறையா வந்துச்சு. ஆனால் அவங்க என்னப்பா சொன்னாங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டுமே விளையாண்டுட்ருந்தேன், வண்டியிலுமே விளையாடுறது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்க. இதில் 5 காயின் போடணுன்ற மாதிரி போட்டிருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ யார் வந்து ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துக்குதுங்க. எடுத்துகிட்டு நல்லா விளையாண்டுட்ருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக. ரேஸ் மாதிரி பாருங்கள் விளையாண்டுட்டு இருந்தான். இதில் வந்து இது விளையாண்டாரு, கன் விளையாண்டாங்க. அப்புறம் கடைசியில் 2, 3 விளையாட்டு விளையாண்டோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதிலேருந்து நாங்களுமே ஒரு சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் இந்த விளையாட்டுமே விளையாண்டுருந்தோம் நானும் பையனுமே. ஒரு சில இது வீடியோ எடுக்க முடியல. இது வந்து பாருங்கள், இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரிங்க. இந்த போட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்தால் அந்த விளையாட்டுமே இருக்குது. இதில் எந்த விளையாட்டு வித்தியாசமாக இருக்குது நம்ம ஊரில் இல்லை அங்கேயுமே இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் இருக்குதா அப்படின்றதுமே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே மாதிரி அவன் பஸ்ஸோடு போட்டு அக்க விளையாண்டுட்டு இருந்தான். இந்த விளையாட்டுங்க இது நாள் வரைக்கும் இதில் நாங்கள் வரும்போது எல்லா பக்கம் இங்கே இந்த மாதிரி மாலில் வச்சுருப்பாங்க. இதில் 2 அரம்பி போடுற மாதிரி 2 காயின் போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என் பையன் போய் 2, 3 டைம் ட்ரை பண்ணால் வரவே இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்து யாராவது ட்ரை பண்ணி இந்த பொம்மை எடுத்திருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பொம்மை ஒரு டைம் என்னமோ தான் நாங்கள் எடுத்திருந்தோங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே ஒரு 4 காயின் போட்டிருந்தேன், அதுவும் வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. சரி வரல அப்படின்ட்டு. இந்த கேம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. கடைசியில் இதில் தான் நாங்கள் வந்தோம். இதில் என்னென்னா இதுலேயுமே வந்து 2 காயின் போடுற மாதிரி இருக்கும். இந்த காயினை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி மாதிரிங்க அந்த இதில் வந்து உள்ளே விட்டு அதில் இருக்கிற பொருளை அப்படியே எடுக்கும் பாருங்கள். நம்ம கீழே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம ப்ரெஸ் பண்ணணுமோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும். போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே மெதுவாக மூவ் பண்ணி கீழே விழுந்துடும் பாருங்கள். காமிக்கிறவங்களுக்கு இப்போ அதுவாக என்னென்ன விழுந்திருக்குன்னு காமிச்சிட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ எடுத்திருக்கோன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இதில் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சின்ன சின்ன டாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் காசுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் இன்னொரு விளையாட்டு விளையாண்டோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து இது விஆர் செட் அப்படின்றாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த அதாவது லென்ஸ் மாதிரி இந்த கண்ணாடி மாதிரி மாட்டிக்கிறது. அந்த இந்த பின்னாடி டிவி மாதிரி போயிட்டுருக்கும் பாருங்கள், என்னென்ன மூவ் போயிட்டுருக்குதோ அது இவங்களுக்கு காமிக்கும் போலங்க அந்த இதை போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீட்டை அப்படியே நல்லா சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. என் பையன் இதில் போவான்னு பார்த்தா இதில் போகலை, இன்னொரு இதில் போயிருந்தான். காமிக்கிறேன் பாருங்களேன். நான் பேசுகிறேன், எங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவன் பேசுகிறதுக்கு போய் நான் அதில் விளையாடுறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 39 ஆரம்பி பே பண்ணாங்க. நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து டோட்டலாக இந்த விளையாடுறதுக்கு வந்து ஒரு 50 ஆரம்பி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு மேலே 650 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. இன்னொன்று இந்த சிப்ஸு மட்டும் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு 300க்கு மேலே வருது. நம்ம ரேட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் 300 ரூபாய்க்கு கூட இதுக்கு அதிகமாக இல்லை, இங்கே பரவாயில்லையா ரேட்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஊர்லேயும் மால்லெல்லாம் எவ்வளோ காசு வாங்குறாங்கன்றதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து உட்காந்து இதில் விளையாடணும் அப்படின்னா இது என்ன நான் நினச்சேன்னா ஒரு 2, 3 டைம் விளையாட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, ஒரே ஒரு டைம் மட்டும்தான் இது விளையாடுறது போல். ஃபஸ்ட் டைம் மட்டும் போயிட்டு உள்ளே நடுவில் போனதுக்கப்புறம் எடுக்கணும்னாங்க. அப்புறம் அவங்களே சொன்னாங்க எப்படி எடுக்கணுன்ட்டு. அப்புறம் இவன் கையிலையும் எடுத்துகிட்டு கால்லையும் எடுங்க அப்படின்னோன்னா அவன் காலில் எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வந்து அந்த சிப்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்றத எல்லாம் வெளியில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த சிப்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். அந்த சிப்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறது, 2, 3 டைமு நினச்சேன், கடைசியில் ஒரே டைம் தான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸை வாங்கிட்டு அப்புறம் அவங்களே கவரில் போட்டு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்தோன்னே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் ஆப்ஷன் இருந்தால் கொடுங்க.